கொள்கிறேன். தலைவர் என்பார், தத்துவ மேதை என்பார், நடிகர் என்பார், நாடக வேந்தர் என்பார், மனிதர் என்பார், மாணிக்கம் என்பார், சொல்லாற்றல் சுவைமிக்க எழுத்தாற்றல் பெற்றார் என்பார். அத்துணையும் தனித்தனியே அழைப்பதற்கு நேரமற்றோர் உள்ளத்து அன்பாலே அண்ணா என்று அழைக்கட்டும் என்று அவர் அன்னை பெயரும் தந்தார் என்று பேரறிஞர் அண்ணாவை பற்றி முத்தமிழறிஞர் கலைஞர் கவிதை பாடுவார். மொழியியலின் வேந்தர் என்பார், தொல்காப்பிய சித்தர் என்பார், தமிழ் இலக்கியத்துறையின் தலைவர் என்பார், மாணவர்களின் வழிகாட்டி என்பார். இவை அத்தனையும் தனித்தனியே அழைப்பதற்கு நேரமற்றோர் ஏகாம்பரம் என்று அழைக்கப்படும் என்று அவர் அன்னை எனக்கு பெயரும் தந்தார் என்று சொல்லுகிற அளவுக்கு இன்றைக்கு பணி நிறைவு பாராட்டு விழாவினுடைய நாயகராக வச்சிருக்கிற ஐயா ஏகாம்பரம் அவர்களுக்கும் அவருடைய இணையருக்கும் தமிழ் இலக்கியத்துறையினுடைய பேராசிரியர் உள்ளிட்ட அவையினருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரிடத்தில் நாங்கள் கற்றுக்கொண்டதும் பெற்றுக்கொண்டதும் ஏராளமாக இருக்கிறது. பாடத்தை தாண்டி அவர் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை, அவருடைய சொந்த வாழ்க்கையினுடைய அனுபவங்களை எங்களோடு அவர் பகிர்ந்து கொள்வார். அவ்வளவு வழிகளை தாங்கியதாக அவருடைய வாழ்க்கை பயணம் இருக்கும். ஆனாலும் அவருடைய முகம் என்றைக்கும் புன்னகைத்துக் கொண்டுதான் இருக்கும். இதோ இந்த பதாகையில் பாருங்கள், அவர் சிரித்த முகத்தோடு இருப்பார். ஆனால் அந்த சிரித்த முகத்துக்கு பின்னால் இருக்கிற வழி அவரோடு பழகி எங்களை போன்ற மாணவர்களுக்கு தான் தெரியும். அவ்வளவு வழிகளை நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு இன்றைக்கு அவர் எல்லா தடைக்கற்களையும் படிக்கல்லாக மாற்றித்தான் இந்த அளவுக்கு அவரால் முன்னேற முடிந்திருக்கிறது என்று சொன்னால் அவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்வதும் பெற்றுக்கொள்வதும் ஏராளமாக இருக்கிறது. நண்பர்களே, ஒரு பேராசிரியர் எங்கே வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் ஒரு அரசனுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று சிறுபஞ்ச மூலத்தில் சொல்லுவார்கள். கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, என்வனப்பு இத்துணையான் என்றுரைத்தல், பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல், கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. அதை விளக்கினால் நேரம் போதாது. ஒரு அரசனுக்கு எது அழகு என்று சொன்னால் தன் கீழ் வாழ்கிற குடிமக்களை வருத்தாமல் ஆட்சி செய்வதுதான் அந்த அரசனுக்கு அழகு என்று சிறுபஞ்ச மூலம் சொல்லும். தன் துறைக்கு கீழ் இருக்கிற, கீழ் என்று சொல்ல சரியாக இருக்காது, தன் துறையில் இருக்கிற மாணவர்களை வருத்தாமல் வாட்டாமல் ஆட்சி செய்யக்கூடிய இந்த அரசன் தான் துறை தலைவர்களுக்கெல்லாம் சிறந்த ஒரு துறை தலைவராக இருந்து அவர் சாதித்ததால் தான் இந்த பணி நிறைவை வடமொழி துறையிலிருந்து பேசுகிறார்கள், இந்தி துறையிலிருந்து பாராட்டுகிறார்கள், எல்லா துறையிலிருந்து வந்து வாழ்த்துகிறார்கள் என்று சொன்னால் இது அவருக்கு மட்டுமல்ல, தமிழுக்கு கிடைத்திருக்கிற மணிமகுடம் அவரை சொல்லி பாராட்டுவது. அவர் எந்த துறையில் சிறப்பு மிக்கவராக இருக்கிறாரோ அந்த துறையில் எல்லா துறையோடும் ஒப்பிட்டு பார்ப்பாரே, அதை நாங்கள் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். தொல்காப்பியம் நடத்தினால் அதில் ஒரு மொழியியலை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். சங்க இலக்கியம் நடத்தினால் அதில் பொதிந்திருக்கிற மொழியியலை எங்களுக்கு அவர் கற்றுக் கொடுப்பார். எந்த இலக்கணத்தை எடுத்தாலும் அதில் என்ன மொழியியல் கூறுகள் இருக்கிறது என்று அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். நவீன இலக்கியங்கள், புதிய கவிதைகள் அவர் நடத்துகிற பொழுதும் அதில் பொதிந்திருக்கிற மொழியியலை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். எனவே தான் சார்ந்திருக்கிற துறையில், தான் சிறப்புற்றிருக்கிற துறையில் எல்லா துறையோடும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்கின்ற மாபெரும் அறிவை எங்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை நாங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். அவருக்கு நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். அனைவரின் சார்பும் அதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். அவருடைய அந்த வழிகள் நிறைந்த வாழ்க்கையினுடைய பதிவுகளை அவர் நூலினுடைய முன்னுரையில் மட்டும்தான் நாங்கள் படிக்க நேர்ந்திருக்கிறது. தயவு கூர்ந்து ஐயா அவர்களே, இந்த பணி நிறைவு பாராட்டு விழாவில் மாணவர்களாக நாங்கள் உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறோம். உங்கள் வாழ்க்கை வரலாற்றை ஒரு புத்தகமாக எழுதுங்கள். உங்கள் வாழ்க்கை வரலாற்றை ஒரு புத்தகமாக எழுதினால் பின்னால் வருகிற தலைமுறை, பின்னால் வருகிற மாணவர்கள், பின்னால் வருகிற பேராசிரியர்களுக்கெல்லாம் அது ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும் என்கின்ற கோரிக்கையை வைத்து அவருக்கு நான் என்ன சொல்லி பாராட்டுவது? என்னுடைய நண்பர்கள் கூட பலர் என் மீது கோபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் இந்த வளாகத்திலே படித்த பொழுது, என்ன எப்போ பார்த்தாலும் உன்னையே தொகுப்பாளராக போடுறாங்களே, உனக்கு மட்டும் என்ன அப்படின்னு கோபித்துக் கொள்வார்கள். ஆனால் அது அவர் மட்டும் செய்த பணி அல்ல, பழனியாவும் சேர்த்துத்தான் அந்த பணிக்கு என்னை ஆளாக்குவார்கள். அப்படி என் மீது நம்பிக்கை கொண்டு
என் மீது அந்த அன்பு கொண்டு அவர்கள் பல பணிகளை எனக்கு தந்திருக்கிறார்கள். என்ன சொல்லி பாராட்டுவது, என்ன சொல்லி வாழ்த்துவது. அவருக்கு நாங்கள் ஒரு துறை தலைவராக அவரை நாங்கள் வாழ்த்தவில்லை, ஒரு பேராசிரியர் என்கின்ற முறையில் அவரை நாங்கள் வாழ்த்தவில்லை. எல்லாவற்றையும் தாண்டி சொந்த ஊர் விட்டு தலைநகருக்கு வந்திருக்கிற எங்களுக்கெல்லாம் ஒரு அப்பா என்கின்ற ஸ்தானத்திலிருந்து அந்த அப்பா என்கிற நிலையில இருந்து அவரை வாழ்த்துகிறோம். அதோடு சேர்த்து அவருடைய இணையரையும் நாம் வாழ்த்த வேண்டும். இங்கே ஏதாவது வளாகத்தின் மீது கோபம் இருக்கும், துறையிலே ஏதாவது அவருக்கு கஷ்டம் இருக்கும், அதையெல்லாம் வீட்டுக்கு போய் அவரிடத்தில் தான் அவர் காட்டியிருப்பார். அதையெல்லாம் தாங்கி கொண்டு எப்படி தமிழ்துறை என்கின்ற குடும்பத்தை ஐயா ஏகாம்பரம் வழிநடத்தி சென்றாரோ அதுபோல அவருடைய குடும்பத்தை வழிநடத்தி சென்றிருக்கிற பெருமை அவருடைய இணையரை சார்ந்திருக்கிறது. எனவே அவரையும் இந்த நேரத்தில் வாழ்க்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. எனவே பணி நிறைவு என்பது அவர் பணியை நிறைவாக செய்திருக்கிறார். அதனால்தான் அவருக்கு பணி நிறைவு. இன்னும் ஒற்றை வரியில் என்னுடைய உரையை சுருக்க வேண்டும் என்றால், பேருக்கு ஆசிரியராக பலர் இருக்கலாம், பேராசிரியராக இருந்தவர் அப்படிப்பட்ட பேராசிரியர் ஐயா அவர்களுக்கு முதுகலை முதலாம் ஆண்டு 2ஆம் ஆண்டு மாணவர்கள் அனைவரும் மேடைக்கு வந்து இந்த சிறப்பை அவர் பெற்றுக்கொள்வார் என்கின்ற அறிவிப்பை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.